மாட்டிக்கினாரு போலீஸ் டேய் சத்தியமாக சொல்கிறேன், என்னடா மயிறு படம். ஹலோ காய்ஸ், இதான் உங்கள் குட்டச்சி அஃபிஷியல். குட்டச்சி எங்கன்னு கேட்காதீங்க, குட்டச்சி இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோன்னு. நம்ம எங்கே ரெடி ஆகிக்கணும்னா டைம் கரெக்டாக 11:20 ஆகுது. துர்கா பாருங்கப்பா, ஷூலாம் போட்டுன்னு ஸ்ப்ரைட்டாக ரெடி ஆகிக்கிறாங்க. இப்போ எங்கேப்பா போகிறோன்னா பிரதீப் குமார் அண்ணா நடிச்ச ட்ராகன் மூவி போக போகிறோம். ஆமாம் தானே? எங்கே போக போகிறோன்னா வடபழனி ஃபோரம் ஆப்போசிட் கமலா தேட்டர் போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ உள்ள போகலாம், என்னென்ன ஃபன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் மட்டும் நினைக்காதீங்க, எங்கள் டீமில் இன்னும் 2 வந்துட்டாங்க. நான், துர்கா, அப்புறம் மிஸ்டர் சிக்லெட், அப்புறம் வந்து எலி என்கிற சந்தோஷ். வந்துட்டாங்க எங்கள் சீமா. பாருங்க, திருவண்ணாமலையில் வந்து இவர் வந்து இது பண்ண கடை வச்சுக்கிறாப்புல. பேசியா ஏசி கடை வச்சுருப்பா சொல்லு, அவங்ககிட்ட சொல்லு. இப்போ ஒரு கஸ்டமர் சொல்லும் போதே குளிர்தியா நயா நயா அப்போ தான் நயா ப்ரொமோஷன் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறவங்களால கட்டாயம். மாமா நீ ஏதாவது சொல்லுமாம்மா, இப்போ எங்கே போகிறோம், ஏதா கதை? நாங்கள் வந்து அது பேர்னா கமலா தேட்டரில் டிராகன் படத்துக்கு போகிறோம். டிராகன்னு என்னை கலாயிறாங்க, நான் தப்பாக சொல்லியிருந்தா சாரி. டிராகன் மூவிக்கு போகிறோம். கண்டிப்பாக இந்த மூவியை நீங்களாம் பார்க்கணும். நாங்களாம் ஆனால் இப்போ தான் பார்க்க போகிறோம். மூவி ரொம்ப நல்லா இருக்கான், ரிவ்யூலாம் கேட்டோம். ஒரு சிலர் தான் ஏதோ அந்தமாரி பசங்க எப்படி சொல்லி நான் வண்டியில் இட்டுன்னு வந்தேன் பார்த்தீங்களா, அவனைமாரி ஆளுங்க தான் அது நல்லா இல்லைன்றானுங்க. நம்மள மாரி பசங்க, அது உங்களை மாரி பசங்க பார்க்குறீங்களே இந்த வீடியோ பாருங்க, அந்த பசங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திருந்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் இவருக்கு வந்து டிராகன் மூவிலேருந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கோசம் தான் இது ஏரியா ஃபுல்லாக பேசினே இருப்பார் எல்லாருக்கிட்டையும், பார்க்குறவங்க கிட்டலாம். கொடுத்த காசுக்கு உழைக்கணும்ல. சரி, என்ன விட்டு போன மனசு ரெண்டா போயிடுச்சு, ஆண்டி என்ன விட்டு போன மணி மனசு ரொம்ப போயிடுச்சு. பாய். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியா? ஃபீலிங் தான், லவ் ஃபீலிங் சாங் தான். சத்தியம்மா நான் சொல்லுறேன்டி, உன் பார்வையால தூக்குதடி, பத்திரமா உன்னை பார்த்துக்குவேன், உனக்காக இருக்க நான் வாழ்ந்தபடி, பாட்டு எனக்கு தெரியலையேடி, நான் பண்ணுறது தெரியலையேடி. இதுனா நல்லா தானே பண்ணேன், சூப்பர் சிங்கர். இதே போல் யார் சர்ச்சிங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இருக்கும், மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் சிக்லெட் சிங்கர் இல்லைனாலும் சிங்கராக மாறுவான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கானால மீட் பண்ணுவோம். நம்ம நண்பர் தான் அவரும், நம்மளோட க்ளோஸ் நண்பர். அவர் வந்து ஒர்க்குன்னா ஏசி மெக்கானிக், ஏசி எனக்கு பேச முடியா, ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி, ஓகேவா, எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். கண்டிப்பாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பண்ணி. நீங்கள் வந்து இந்த வீடியோவை இல்லை இந்த சேனல் நேமோ இல்லை மிஸ்டர் சிக்லெட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது விளையாட்டுக்கு இல்லை, சிரிக்கிறதுக்கு இல்லை, ஃபன்னுக்கு இல்லை, உண்மையாக சொல்கிறேன். கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பாரு. சொல்லியா விசிட்டிங் கார்டு இல்லை மெசேஜ் பண்ணுங்க மறக்காமையோ, நான் தான் பேசுகிறேன். அவர் வந்து ரெண்டு இடத்துல தான் அவங்க கடை இருக்குது. ஒன்று ஊர் சைடுனா அந்த திருவண்ணாமலை சைடு, நம்ம வந்து இங்கே சென்னையில் வந்து கோடம்பாக்கம், அப்படிலாம் சைதாப்பேட்டையில் இங்கே ஒரு கடை, கோடம்பாக்கத்தில் ஒன்று, சைதாப்பேட்டையில் ஒன்று இருக்குது. மறக்காமல் அவர் இந்தமாரி எதனா ப்ராப்ளம்னா நீங்கள் கன்ஃபார்ம் நம்பிக்கையாக கால் பண்ணலாம். நீங்கள் இது பேகி பேண்ட்டு டிஷர்ட்டு இப்போ பாருங்க, இதுதான் நம்ம சீனில் சீட்டு சவுத்தில் முட்டு இருந்தால். நாங்கள் புதுசாக கேப் வாங்கிக்கிறோம். இந்த கேப் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கேப் தானே வாங்கிக்கிறோம். ஆமாம்,
புதுசாக கேபு கேப் தான் 4 பேர் போகலாம் இதில் கேபில். பேராஷூட் கேப். பேராஷூட் ஆமாம். இதை பாருங்கள் பறக்கிற பாருங்கள். காலை காமிக்காத. தெரியுதா நான் பறக்கிறேன்? யாராவது தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். காலை காமிக்க. இருக்கிறதுல குதிக்கிறேன் பறக்க சொன்னேன். யோ யோ நாயகன் மீண்டும் வரான் 8 திக்கும் பயந்தானே ஓஹோ ராட்சச ராவன் இவன். யாராவது சிரிப்பு வந்ததோ கன்ஃபார்ம் கமெண்ட் சொல்லிட்டு பாடி மாட்டிக்கினாரு நோரு துர்கா நோரு. குர்ரா என்ட்ரியா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அவரை காப்பாற்றணும் கத்தரி. எனக்கு பாட தெரியல விட்டு. யார் அடிச்சு கிளம்ப பார்த்தீங்களா? மணி அடிச்சு கிளம்புங்க. சத்தி டைம் ஓடலையா சத்தி? அதால இதெல்லாம் பண்ணினுங்கிறியா? வணக்கம் நண்பர்களே. இங்க வரா. நான் உங்கள் ஜீவா. இதான் என் தம்பி சின்ன காக்கா முட்டை, நாங்கள் பெரிய காக்கா முட்டை. உங்களுக்கோசம் ஒரு பாட்டு. நான் சின்ன காக்கா முட்டை, இவன் பெரிய காக்கா முட்டை. உங்களுக்கோசம் ஒரு பாட்டு. வீட்டை திறந்து வச்சான் இல்லைங்க உள்ள பூந்துக்குச்சான். எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சான். கட்டில் சந்து உள்ள பூந்துக்குச்சான். ஆட்டுதுங்க வாழ நைட்டானா கடிச்சிட்டு போயிடுது காலை. மாட்டிக்கினாரு போலீஸ் இதுக்காக நான் பல வருஷம் பயிற்சி எடுத்துக்கிறேன். நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன். நான் என்னானாலும் ஜெயிப்பேன். 100 வருஷம் ஆனாலும் 1 நாள் ஆனாலும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். இதுக்காக நான் நிறைய தடவை தோற்று முயற்சி பண்ணியிருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நாயகன் மீண்டும் வரான் 8 திக்கும் பயந்தானே ஓஹோ ராட்சசன் ராவன் இவன் இந்தியா துன்றானே ஓஹா. வர்றேன் நான் மட்டும் தனியாக, யாரையும் கூப்பிட மாட்டேன் துணையாக. சிங்கத்துக்கு சிங்கம் போட்டி, ஆனால் இந்த சிங்கத்துக்கு எவன்டா போட்டி? வாடா. பாதாம் கச்சா பாதாம் அச்சா பாதாம் பயதோட ஆதரவால தாக்க துமி திம்மு தாக்குத்தை கச்சா ஐயோ பாதாம கச்சா நல்லா இருக்கு நீ தாண்டா என் மச்சான் நசிச்சா கச்சா பாதாம் கச்சா. இந்தமாரி நிகழ்ச்சி உங்கள் ஊர்லேயே நடக்கணும்னா மறக்காம மிஸ்டர் சிக்லெட் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. ப்ரமோஷன் பண்ணிக்கிறார் பாரு ஒரு ஐடியா. சரி மூவிக்கு போகிறோம். டைம் வந்து கரெக்டாக 45 ஆகுது. 11:45 ஆகுது. பசிக்குது. அதனால் நான் மணி எல்லோரும் வந்து இங்கேயே சிமா வணக்கம் இங்கே சாப்பிட போகிறோம். தோசை சாப்பிட போகிறோம். நான் சொல்கிறேன் கடைக்கு இது நான் ப்ரமோஷன் பண்ணிட்டாயா? ஃபுல்லாக ஃப்ரீ ப்ரமோஷன் தான் நம்ம வாத்தியார் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தான் ப்ரமோஷன் வருமாதில்ல, அதனால ப்ரமோஷன் உங்களால் முடிஞ்ச 2 ப்ரமோஷன் கொடுங்க. நம்ம வந்து எங்கே வந்துருக்குன்னா நம்ம 10 அடி பில்டிங்கு சென்னையில் எங்கே போய் கேட்டாலும் 10 அடி பில்டிங்னாலே ஃபேமஸ். இப்பெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நம்ம அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா நைட்டு 11:30 மணிக்கு மேலே தான் தோசை ஊற்றும் போதே காமியா. அப்போ தான் நாக்கு எச்ச வரும். பொடி தோசை சரியா? பயங்கரமாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தான் சாமியை சரணமையா கமலா தேட்டருக்கு கடைசியில் வந்துட்டோம். எப்படியோ கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் டைம் தான் டிலே ஆயிடுச்சு. மூவி வந்து இன்னும் ஒன்று தான். அதனால் வந்து டைம் டிலே ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ தான் எல்லாம் வராங்க. முடிச்சுட்டு எல்லோரும் இப்போ தான் வந்துருக்குறாங்க. கண்டிப்பாக கமலா தேட்டர் வாங்க. வந்துட்டு வறுமையாக போங்க. மூவியே டிலே ஆகிடுச்சு. டைமே தான் பாருங்க.
டான் சமதான் ராஜா அப்படியே வந்துட்டோம். I love you, Anjana. டிராகன் இரு ஒரு நிமிஷம் அவன் குடிக்கல மேடம். அப்படியே குடிச்சாலும் ஸ்டடியா தான் மேடம் இருப்பான். ஆனா எப்படி போய் மயக்க போட்டு கொண்டான்னு தான் தெரியல. தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? இந்த பிரேக்கப் கர்ம ஆனதுலேருந்து 3 மாசமா தூங்கவே இல்லை மேடம். தூங்கலனா திடீர்னு மயக்கம் வரதா செய்யும். காட்ஸ் கிரேஸ் பெருசா அடி ஒன்று படலை. பின்னாடி பஸ்ஸோ லாரி வந்ததுன்னா சொல்லுங்க மேடம், நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஒழுங்கா தூங்கு. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கண்ணு மூடி ரெஸ்ட் எடு. அவ்வளோதான் சிஸ்டர். ஓகே டாக்டர். மூவி முடிஞ்சு போயின்னு இருக்கிறோம். எப்படியோ வந்துட்டோம், வீட்டாண்ட வந்துட்டோம். இவனுங்க வர குறைச்சி கேட்குறானுங்க பசங்களா. அண்ணன் தான் வந்திருக்கேன். எப்படியோ வீட்டாண்ட வந்துட்டோம். ரிவ்யூ தான். சத்தியமாக சொல்ல என்னடா மயிறு படம் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. என்ன செதுக்கி வச்சிராப்புலையா? இந்த டேரக்டருக்கு அமுச்சு விட்றவங்க யாருன்னா இந்த வீடியோலாம் பார்த்தா அந்த டேரக்டர் லிங்க்ல இருக்கிறவங்கன்னா சத்தியமாக நீ வேறு லெவலில் எடுத்துக்கிறேன் படம். சரியா? நம்ம எனக்கு என் லைஃப்ல இந்த படம் ஒரு மஜா. நான் என்ன யோசிக்கிறேன் மணி, இந்த படம்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்துருந்ததுன்னா நாங்கள் பாஸ் ஆகிட்டு என்னாச்சும் ஏதாவது ஒரு வேலை நல்ல வேலைக்கு போயிருப்போம். நான் யார் போயிருப்பியா இல்லையா? நான் போயிருப்பேயா. ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது? சரி, இப்போ படிக்கிறவங்களாவது இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் பாருங்கடா, இந்த கஷ்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காரு மெசேஜில். சரியா? நிறையா இருக்குது. ஃபன்னுக்கு ஏற்ற ஃபன்னு நீங்கள் பண்ணுங்க, எது பண்ணாலும் பண்ணுங்க. மோஸ்ட்லி அதே போல நேர்மையான வழியில் பண்ணுங்க. அவ்வளோதான். உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதுதான் என்றைக்குமே பொய் இல்லாமல் உண்மையாக இருந்தனா பொண்ணும் பொருளும் கிடைக்கும். அப்படி நீ ஃபேக்காக இருந்தனா என்னதான் உன் கூட பொண்ணும் பொருளும் இருந்தாலும் கடைசியில் உன் கூட இருக்காது. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், காலேஜ் உள்ள வெளியே மட்டும்தான் நீ ட்ராகனு, வெளியில் வந்தால் உன்னை நாய் கூட குலைக்காதுன்றா, நாய் கூட மதிக்காதான். அந்தமாரி தான் உன் லைஃபு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறேன். சரி, எங்கள் வயசு பசங்களாம் இருந்தால் சரி, கண்டிப்பாக படிங்க. நல்லா படித்து டிகிரியை வாங்கி நல்ல வேலைக்கு போய். ஆனால் நம்மளும் இப்போ தான் சுற்றின்னு வந்தோம். ஆனால் இப்போ சொல்லிக்கிறோம். ஆனால் இப்போ சொன்னால் என்னடா இவ்வளோ கேவலமாடா நான் அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும் பாரு, அதை பார்க்கும்போதுலாம் அசிங்கமாக இருக்குது. சத்தியமாக பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு அங்கே வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க வைக்கிறாங்க. உன்னை வந்து கண்ணே உறங்க விட மாட்டாங்க, பார்க்க வைக்கிறாங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே அத்து தினா வரும் அப்படியே போயினே இருக்குது. அதுவும் நம்ம லாஸ்ட் சீனில் அந்த சென்டிமெண்ட்லாம் சத்தியமாக சொல்கிறேன். அழுவீங்க. என்னதான் படிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி போய் பாருங்கள். ஒரு பெற்றவங்களோட கஷ்டத்தை அந்த ஒரு சின்ன கிளிக்கு தான், ஆனால் அந்த கிளிக்லேயே அவ்வளோ கஷ்டத்தையும் அவர் அடக்கி அந்த படத்தையே முழுசாக அதில் வச்சுக்கிறாரு. அந்த ஒரு வீடியோவுக்கோசம், அந்த ஒரு சின்ன ஷாட்டுக்கோசம் நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அழுக வராதவங்க கூட அந்த கண்ணில் தண்ணி வந்துடும். கண்டிப்பாக போய் பாருங்கள். அது சரியான கூட வந்துட்டேன். அதுதான் சொல்கிறேன், என்னடா மயிறு போல் இருக்குது படம், டான் 2 போல் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. டான் 2 போலாம் இல்லை, படம் வேறு மாரி இருக்குது. அந்த படத்தில் தான் அவரே டானு, எல்லாமே அவர் தான். சரியா? டான் மெசேஜ்னு படத்தில் மெசேஜ் கேட்குறீங்களேடா, இந்த படத்தை காலேஜ் படிக்கிற பசங்க பேரண்ட்ஸ் கூட போய் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். மெசேஜ்னால் இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க லவ்னு வச்சு, லவ் இல்லை, லவ்வை மட்டும் பார்க்குறவங்க போகாது. கண்டிப்பாக சொல்கிறேன், லவ் மட்டும் பார்க்காது. இந்த ஒரு படத்தை ஒரு நம்ம எப்படி இருக்கணுன்றதை அந்த படத்தில் காமிச்சிக்கிறான். அந்த படத்தை இந்த இதுவில் போய் பாருங்கள். இந்த கால பசங்க எப்படி இருக்கணும், என்ன நான் பண்ணுறானுங்க
அதனால் எப்படி அழியிறானுங்க, அது பண்ணாமல் இருக்கணும். அது சொல்ல, ஏன்னா எல்லாத்தையும் நாங்களே சொல்லிட்டோன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுமே, ட்விஸ்டே இருக்காது. போய் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள், படத்தை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு இடமும் பயங்கரமாக இருக்குது. எங்களோட ரிவ்யூவில் தான் இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம். துர்கா அஃபிஷியல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. பாய். பாய். பாயாவது சொல்லுமா? பாய்.